அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பலவற்ற அருளாளனும் நகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினமொரு தகவல் எண் 886. தலைப்பு நரக நெருப்பு, தொடர் 17. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் மனிதரும் அல்லாஹுடைய கையினால் படைக்கப்பட்டவர்களும் சொர்க்கத்திற்கு சென்று பூமிக்கு வந்தவர்களும் முதல் இறை தூதரும் ஆவார்கள். அவர்களிலிருந்து பூமி முழுவதும் எண்ணிலடங்கா இறை தூதர்கள் வந்திருக்கின்றார்கள். இறுதி தூதரும் இறை தூதருமான அகிலத்தூருக்கெல்லாம் அருக்குடையாக ரஹ்மத்துல் ஆலமீன் என்று சொல்லக்கூடிய அகிலத்தூருக்கெல்லாம் அருக்குடையாக வந்த உயிரினும் மேலான நபிகள் நாயகம் அஹ்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அத்துணை இறை தூதர்களும் அவ்வளவு நபிமார்களும் போதித்த போதனையில் மிக முக்கியமான போதனை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்கள். எதை குறித்து? நரக நெருப்பை குறித்து. அதை நீங்கள் பயந்து கொள்ள வேண்டும். அப்படி பயப்படக்கூடிய விதத்திலே அதனுடைய கொடுமையான வேதனைகள், தண்டனைகள் இருக்கும் என்று மனிதர்களை அந்த நரக நெருப்பை குறித்து அச்சமூட்டக்கூடியவர்களாக அதற்கு நீங்கள் சென்று விடக்கூடாது. அந்த நெருப்புக்கு போனால் அதை விட ஒரு இழிவு நிலை, தோல்வி நிலை எதுவும் கிடையாது. இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி வாழ்ந்தாலும் பிரச்சனை இல்லை. நாளை மறுமையில் நரக நெருப்புக்கு உரியவர்களாக ஆகிவிடக்கூடாது என்பதைத்தான் இறை தூதர்கள் அனைவரும் மக்களுக்கு சொன்னார்கள். சில பேர்கள் அதை ஏற்றுக்கொண்டு நரக நெருப்பிலிருந்தும் பாதுகாக்கப்பட்டு அல்லாஹுடைய நேர்வழி அடைந்தார்கள். பல பேர்கள் அதை நிராகரித்து நரகத்திற்குரியவர்களாகவே ஆனார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, இறை தூதரே, உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள் என்னும் 26வது அத்தியாயத்தின் 214வது வசனம் அவர்களை பெற்றபோது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைசியரை ஒரு இடத்திற்கு அழைத்தார்கள். உறவுகளான அவர்களை ஒரு இடத்திற்கு வரச் சொல்லி ஒன்று கூட்டினார்கள். அப்போது பொதுவாகவும் தனித்தனியாகவும் பெயர் குறிப்பிட்டு, காப் பின் லுஐன் மக்களே, உங்களை நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள். முர்ரா பின் காபின் மக்களே, உங்களை நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அப்து சம்சின் மக்களே, உங்களை நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அப்து மனாபின் மக்களே, உங்களை நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள். ஹாசிமின் மக்களே, உங்களை நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அப்துல் முத்தலிபின் மக்களே, உங்களை நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள். என் மகள் ஃபாத்திமாவே, உன்னை நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிக்கொள். ஏனென்றால் அல்லாஹ்விடமிருந்து வரும் முடிவாகிவிட்ட வேதனை, சோதனை எதிலிருந்தும் உங்களை நான் காக்க முடியாது. உங்களை காக்க என்னால் இயலாது. ஆயினும் உங்களுடன் எனக்கு இரத்த உறவு உண்டு. அதை நான் காய்ந்து போக விடாமல் பசுமையாக்குவேன். உங்களுடைய உறவை பேணி நடந்து கொள்வேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி சஹீஹ் முஸ்லிமில் 348வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆம், இறை தூதர்களுடைய இரத்த சம்பந்தமான நெருங்கிய உறவுகளாக இருந்தாலும் கூட அவர்கள் இணைவைப்பிலே இறந்து விட்டார்கள் என்றால் அவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வதும் கூடாது என்று அல்லாஹ் கூறுகிறார். அவர்கள் நரகத்திற்குரியவர்கள், அதில் அவர்கள் என்றென்றும் இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் நெருங்கிய நபிமார்களுடைய உறவினர்களாக இருந்தாலும் அந்த நிலைதான். தந்தை பிறந்த 6 வயதிலே தாயையும் இழந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அரவணைத்து வளர்த்து அவர்களுடைய அந்த பிரச்சாரத்திற்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கும் போதெல்லாம் அவர்களிடம் கோபமாக பேசி பாதுகாப்பு அரணாக இருந்து பாதுகாத்த அபூ தாலிப், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தை, அவர்களை குறித்து
அபு தாலிபுடைய இன்னொரு சகோதரரான அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நான் அல்லாஹ்வின் தூதரே, அபு தாலிப் அவர்களுக்கு ஏதேனும் பிரதி உபகாரம் செய்தீர்களா? ஏனெனில் தங்களை அவர் பாதுகாப்பவராகவும் தங்களுக்காக எதிரிகள் மீது கோபப்படுபவராகவும் இருந்தார் என்று கேட்டேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், அவர் இப்போது கணுக்கால் வரை தீண்டும் சிறிதளவு நெருப்பிலேயே உள்ளார். நான் இல்லையானால் அவர் நரகின் அடித்தளத்திற்கு சென்றிருப்பார் என்று கூறினார்கள். இச்செய்தி சஹீஹ் முஸ்லிமில் 357வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை வைத்தலை மன்னிக்க மாட்டான். இணை வைப்பவர்களுக்கு நிரந்தர நரகம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.